யாரு யாரு எங்க அத்தியா இருக்கட்டும் யாரங்கே நானிங்க மகனே நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் போனால் போகட்டும் நாட்டுக்கு நாடு மகா நாடு நீர்வள குடிவள தடவள பொதிய நாட்டுடைய பேர் என்னப்பா சின்னானூர் எப்படி சின்னானூர் ஆமா அப்படி என்றால் நம்மளுக்கு ஒரு தாய் திருநாடு அது மட்டுமல்ல ஆண்களா பிறந்த அப்பமார்களும் பெண்களா பிறந்த எவ்வளவு தாய்மார்களும் எங்கடா இருட்டுல ஒண்ணுமே தெரியலப்பா தென்னஞ்செடி தான் தெரியுது மொத்தம் ஆளுங்களுக்கு இல்ல இருக்கிறாங்க கூட்டம் எல்லாம் நிறைய இருக்குது இருட்டுல நம்மளுக்கு தான் தெரியல அப்படியே சொல்றேன் ஆமா லைட் அந்த பக்கம் திருப்பி விட்டுரு நாம போய் அவங்க பக்கம் ஆட்டு நாம எப்படி ஆடலாம் பள்ளிங்க அப்படி ஆண்களா பிறந்த அப்பமார்களும் பெண்களா பிறந்த எவ்வளவு தாய்மார்களும் நம்மளை காட்சியளிக்க வந்திருக்கும் இந்த அன்பு உள்ளங்களுக்கு நம்ம நாடகன் குழுவின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மகனே அப்படி இருந்தாலும் இன்று வைத்துள்ள நாடகம் எதற்காக என்னப்பா நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார் மினிசி அம்மா செத்து சிவலோகம் மாண்டு வைகுந்தம் 4வது அடைந்த காரணத்தினால் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலை முன்னிட்டு நாடகம் அரங்கேற்ற செய்துள்ளார்கள். இதோ மினிச்சி அம்மா அவர்கள் செத்து சிவலோகம் 4வது சேர்ந்த காரணத்தை அவருடைய பொட்ட பிள்ளைங்க 6 பேருடா கண்ணு 6 பொட்ட பிள்ளைங்க ஒரு ஆண்மகன் அப்படி 7 பிள்ளைகளை பெற்றெடுத்த மவராசி அந்த மவராசியாகப்பட்டவர் 7 பொட்ட பிள்ளைங்க பெற்றது மகராசி அம்மாசி இல்ல எங்க அத்தை இது எப்ப வந்தத சவரியோ சவரிக்கா 7 மைந்தர்களை பெற்றெடுத்த மவராசி இந்த அம்மா போய் வைகுந்தம் போய் சேர்ந்துட்டாங்க அப்படி என்று சொல்லி அவர்களா பொட்ட பிள்ளைங்க ஆண் மக்களை ஒற்றுமையாக சேர்ந்து இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். மல்லிகா தூண்டாமணி விளக்கு துளிர் விட்டு எறிந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் தேவை. ஆமா அப்படி இருந்தவர் யாரு நம்ம பாசத்துக்கு மரியாதைக்குரிய நம்மளுடைய அண்ணாவாகிய யாரு நம்ம செல்வராஜன் அவர்கள். செல்வராஜன் ஆமா யார் யாருன்னு நினைவு கேக்குற எனக்கு தெரியாதான் நான் சொல்லுவேன். நம்மளிடத்தில் வெத்தலை தாம்பளத்தை கொடுத்து நீங்களே தான் வந்து ஆடி கொடுக்கணும் என்று சொல்லி அரும்பாடுபட்டவன். அருங்காட்டுக்கு சேர்ந்தவங்க. ஆமாடா அருங்காட்டுக்கு சேர்ந்த அரும்பாடுபட்டவன். எப்படிடா பொருத்தம் அருங்காட்டுக்கு சேர்ந்த அரும்பாடுபட்டவன். ஆமா ஒரு வருஷம் கழிச்சு கூட நீங்களே தான் வந்து ஆடி ஆகணும்னு சொல்லி புடிவாதம் முடிச்சாரு. மழை பெஞ்சு இன்னைக்கு பெய்யலையே எதிர்பார்க்கறியா அப்படி அப்படி ஆண் மக்கள் பெண் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த மினிச்சி அம்மா அவர்கள் மினிச்சி அம்மாளுக்காக இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். அந்த அம்மா போய் செத்து போய் சிவலோகம் போய் சேர்ந்து கடவுளாக ஆகிவிட்டாலும் இருக்கிறவங்களே சிறு சிறப்புடன் வைத்திருக்க வேண்டும். அந்த அம்மா எப்படி இருந்தாங்க எந்த பொட்டு புள்ள பேர் கையம்மாத்து ஒரே தாள் பிடிச்சிட்டு நேசிக்காத சின்னானூருக்கு சேர்ந்த இதோ மினிச்சி அம்மா அவர்கள். எப்படி ஆமா அவர்கள் செத்து சிவலோகம் போய் சேர்ந்த காரணத்தை யாராரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். பழனிசாமி அவர்களும் முனியப்பன் அவர்களும் வெள்ளையம்மா அவர்களும் சிவகாமி அவர்களும் அகிலாண்டம் அவர்களும் அலமேல அவர்களும் கோவிந்தம்மா அவர்களும் ஈஸ்வரி அவர்களும் இவர்கள்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த அம்மாளுக்காக இன்று ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்தார். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அந்த அம்மா எப்படி வாழ்ந்து போனாங்க 7 புள்ள பெத்தவன்னா சும்மா இல்லடா கண்ணு. மணல உட்காருங்க
இந்த மினிச்சி அம்மாவுக்காக இன்று வயசுல நாடகத்துடைய
நாடகத்துடைய பேர் என்னப்பா? நாடகம் புகழ் பெற்ற நற்குணசேகரின் நல்லத்தங்கால் சரித்திர கதை. அம்மா, அப்படி இந்த அம்மாளுக்காக நாடெங்கும் புகழ் பெற்ற குணசேகரி நல்லத்தங்கா நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ள நம்ம மானாமதுரையில இதோ இந்த நல்லத்தங்க ஆலயமே இருக்குது. நம்ம ஏரியா பக்கம் எடுத்துக்கிட்டா இங்க வெள்ளாத்துல தான் இருக்குது நல்லத்தங்கா கோயில். அப்படி நல்லத்தங்கா கோயிலுக்கு போறவங்க வெள்ளாத்துக்கு போகலாம். அப்படி இந்த நல்லத்தங்கா நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ள இந்த நாடகத்தில் நான் யாரு, என் பெயர் என்ன, என்னால என்ன நடக்க போகிறது, நான் கவனமாக சொல்கிறேன், பொறுமையாக கேள். எமது பெயர்தான் குணசேகரி என்று சொல்லக்கூடிய நல்லத்தங்கா என்று அழைக்கலாம் மகனே. அம்மா, உன் பெயர் நல்லத்தங்கால். அப்படி நல்லத்தங்காலாக இருந்தாலும் அம்மா, உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரம்மா மகனே? அம்மா, அப்படி நல்லத்தங்காலாக இருந்தாலும் என்னை 10 மாதம் 300 நாள் அங்கத்தில் சுமந்தெடுத்த என் தாய் தந்தை யாரு சொல்லட்டுமாடா? வாடா சொல்ற, பெரும்பாலும் இரும்பு தலைமுட்டு பையன்.
அம்மா ஏனடா என்று பொறுமையாக இருக்கிறாய்? இல்லம்மா நாடகம் நரவலை ஏதாவது தின்னுபட்டியா? இல்லம்மா நல்ல தங்க நாடகமா போச்சுமா, எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நல்ல தங்க நாடகத்துல உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப தெரியாதுனால 500 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடு. அது உண்மைதான். காலையில அப்படி பண்ணிக்கலாம். சரி, யூடியூப் ஓடிட்டு இருக்குது, அதனால பேசாம இருக்கிறேன் ஐயா. இல்லன்னா பிடி அதுதான் தெரியும், இருக்கிறதா தெரியும். சரியப்பா, ஒரு மக தாய் அல்லவா நீ, அம்மா கிட்ட ஒரு மகன் எப்படி பேசணும்? அது நான் ஒத்துக்கணும். நான் தாய், நீ மகனும் நான் ஒத்துக்கணும்டா. இப்படி எனக்கு ஒரு புள்ள பிறக்குதுன்னு தெரிஞ்சாவே அப்பயே நான் கருவிலேயே கழிச்சிருப்பேன். மகனே, நானும் பொறுமையாக செல்கிறேன். நான் தாய் அல்லவா, உலகத்துக்கே நான் தாயடா. என்னடா அப்படி பாக்குறாய் மகனே? மார்க் அருமையா போட்டு விட்டுருக்காங்க. திரும்ப பாருப்பா, சாட்டாடி இதுல பாரு, வருதா இல்லையா? அது ஆகட்டும், நான் பாத்துக்க, காத்தாலைக்கு விடியகாலம் பாத்துக்கிறேன். எல்லாம் நன்மைக்கு ஆகட்டும் மகனே. என்னை 10 மாதம் 1 நாளாகத்தில் சுமந்தெடுத்த என் தாய் தந்தை யாரு? என்னுடைய தெய்வங்கள். தாய் தந்தை உலகத்துக்கு கண்ணுக்கு தெரிந்த தெய்வம் நம்ம தாய் தந்தை. 500 ரூபாய்க்கு மட்டும் நடி. அதிகமா வேணாவா? மகனே, என் தாய் தந்தை யார் தெரியுமா? என் தந்தை யாரோ ராமலிங்க செட்டியார். தந்தையார் ராமலிங்க செட்டியார். தாய் என் தாயாரோ இந்திராணி அம்மையாக வேண்டும். தந்தையார் ராமலிங்க செட்டியார், தாயாரோ இந்திராணி அம்மா. ஆமா, கடிச்சு போடுமா. அப்படி இந்த இந்திராணி அம்மைக்கும் ராமலிங்க செட்டியாருக்கும் பிறந்துட்ட உன் பெயர் நல்ல தங்கா. அப்படி நல்ல தங்கான்னு சொல்றியா அம்மா? இந்த நல்ல தங்கள் ஒன்று ஒருவலாக பிறந்தீங்களா? ஏன் அந்த பேரை சொல்லக்குள்ள பல்ல கடிக்கிறாய்? இல்லம்மா, இல்ல. நீ யாருன்னு நான் எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். சரியா? உன் குறைசாட்டை எனக்கிட்டே காட்டுற. ஆமா, பூதி வாத்தியார இப்படி கேக்குற. அம்மா, அப்படி இருவருக்கும் மகளாக பிறந்த உன் பெயர் நல்லத்தங்கா. அந்த பக்கம் திரும்ப மாட்டேன், இந்த பக்கம் திரும்பிக்கிறேன். அப்ப நீ ஒண்டி ஒருவலாக பிறந்தையா உடன் பிறந்தவர்கள்? ஓய், அப்படி ராமலிங்கனுக்கு இந்திராணிக்கும் நான் ஒருவள் மட்டும் நல்ல தங்கால் பிறந்தேனா? என் கூட பிறந்த என் பொறப்பு யாரு? என் ரத்த பாசம். என் கூட பிறந்த என் பொறப்பு யாரு தெரியுமா? சொல்றோம், பொறப்பு இல்ல, பொறப்பு.
என் குணமுள்ள என் பொறப்பு என் ரத்த பாசம் எங்க அண்ணன் பேரு என்ன தெரியுமா? நீ யாருன்னு எனக்கு தெரியும். என்னடா மகன்? நான் யாருன்னு உனக்கு தெரியும். உன் கை சிவப்பாக்குது, என் கருப்பு கை கருப்பாக்குது. நீ கை பிடிச்சு காட்டுற இல்லையப்பா, இப்படித்தானே பிடித்து இந்த அளவுக்கு உன் வேப்புண்ட எனக்கு தெரியாதாமா? அதுக்குதான் காமிக்காதுக்குன்னே கை பிடிக்கும் போது நான் கண்டுக்கிட்டேன். சரியப்பா. ஏமா மகனே மயத்து விட்டுருமா? மயிறு என்னது? சரியப்பா. சரட்டு என்னது? சரட்டு இல்லப்பா, இது சுடிதார்னு வச்சுக்க. சீலையில தைச்ச துணி இது. சரி விடு, அப்படியே போட்டு பொட்டியாரா இதெல்லாம் கணக்கு வச்சுக்க. என்னைக்கு வாங்கணுமோ அன்னைக்கு வாங்கிக்கலாம். சனிக்கிழமை பேசிக்கலாம். மார்பு நாடகத்துல என்ன பண்ணுவேன்? அதுலயும் தப்பிச்சுக்கிட்டியா? பாத்து என்னைக்கே மாட்டாமே போயிருவேன். என்னிடம் சேர்த்து பிறந்தவர் சேரப்பால உண்டவர் கூடி பிறந்தவர் கூட்டுப்பால உண்டவர் என் குணமுள்ள என் பொறப்பு எங்க அண்ணன் பேரு என்ன தெரியுமா? என்னமா? எங்க அண்ணன் பேரோ நல்லண்ணனாக வேண்டுப்பா. அண்ணன் நல்லண்ணன். ஏமா நீ நல்லண்ணன் கூப்பிடுவ? இப்படி உக்காந்துட்டு இருக்கிற மக்களாகப்பட்டவர்களை உன் அண்ணனை எப்படி அழைப்பார்கள்? அப்ப இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் எப்படி அழைப்பார்கள்? நான் இந்த ஒருவள் மட்டும் நான் எப்படி அழைப்பேன்னு தெரியுமா? அம்மா, இந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் நல்ல தம்பி என்று அழைப்பாங்க. நான் ஒருவள் மட்டும் என் கூட போறது என் ரத்த பாசம் எங்க அண்ணனை எப்படி அழைப்பேன்னு தெரியுமா? அண்ணா நல்லண்ணா. 200 ரூபாமா நல்லண்ணா. இல்ல இல்ல சொன்னாங்க. இல்ல ஒண்ணு இல்ல. ஏமா நீங்க மட்டும் நல்லண்ணா என்று அழைப்பீங்க, இப்படி ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் நல்ல தம்பி என்று அழைப்பார்கள். சரிம்மா, அப்படி ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் நல்ல தம்பி, என் கூட பிறந்தவனை மட்டும் நான் ஒருத்தி மட்டும் நல்லண்ணா என்று அழைப்பேன். சரிம்மா, அப்படி நல்லண்ணன் உடன் பிறந்திருந்தாலும் உனக்கு திருமணம் நடந்துருச்சாமா? ஆமா. இந்த நல்ல தங்காளு என்று சொல்லக்கூடிய நல்ல தங்காளுக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆச்சு? அவளுக்கு வயசுக்கு வந்த பின்னாடி கல்யாணம் ஆச்சா, இல்ல அவளுக்கு தக்க பருவத்துல கல்யாணம் ஆனதா? எந்த வயசுல கல்யாணம் ஆச்சு? இந்த நல்ல தங்காளுக்கு எப்படியெல்லாம் இந்த நல்ல கல்யாணம் பண்ணி வச்சான்? எவ்வளவு தூரத்துக்கு பந்துல போட்டான்? யாரெல்லாம் அந்த கல்யாணத்துக்கு வந்தாங்க சொல்லுட்ட? Yeah.
எனக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆச்சு தெரியுமா? அம்மா எனக்கு 5 சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவம். இந்த பாவாடை கூட கட்ட தெரியாத பக்குவத்திலே எங்க அண்ணன் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். மகாராஜன் அம்மா அப்படி சின்னஞ்சிறு வயதிலேயே என்ன கல்யாணம் பண்ணி குடிக்கின்ற போது இந்த கல்யாணத்துக்கு யாராரு வந்தார்? அந்த பாக்கு மரம் பொழந்து பாதையெல்லாம் பந்தலிட்டான், தேக்கு மரம் பொழந்து தெருவெல்லாம் பந்தலிட்டான். அந்த 300 பிராமணர் வந்து முடிச்சு வச்ச அந்த மாங்கல்யம், அந்த 400 பிராமணர் வந்து நடத்து வைத்த திருமணம் அப்பா எங்களது. அப்பா அப்படி இந்த உலகத்திலே யாருக்குமே இந்த மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாது, என் கூட பிறந்த என் பொறப்புக்கு அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி ஒரு காதவழி பந்தலிட்டான் எங்க அண்ணன். ஆமா அம்மா முத்து வைரம் வைடூரியம் என்று சொல்லக்கூடிய ரவரத்னங்களோட அவரு அலங்கரித்து என்ன அப்படியே ஜாம் ஜாமுன் என்று திருமணம் செய்தார். என் கூட பிறந்த என் பொறப்பு திருமணம் செய்து வச்சார். ஆமாப்பா. ஏமா அப்படி திருமணம் செஞ்சு வச்சாருன்னு சொல்றல, உன் கணவர் பெயர் என்னமா? அம்மா அப்படி அவ்வளவு பிரம்மாண்டமா உன்னுடைய அண்ணனாகப்பட்டவன் திருமணம் செய்து வைத்தாரே, அப்படியாக அந்த புண்ணியவாளன் யாரு என்று வரைக்கிறார். இந்த மங்கையை கைப்பிடித்து அம்மி வளமாக அரசாணி முன்பதாக இந்த மங்கையை கைப்பிடித்த புண்ணியாருடைய பெயர் என்ன? அம்மா மாலையிட்ட நான் முதலா இதோ என் கணவருக்கு எனக்கு திருமணமாகி 41 வருஷம் ஆகிறது. 41 வருடம். ஆமா. இந்த 41 வருடத்துல ஒரு நாளும் ஒரு பொழுது என் சாமி பெயரை என் நாவால் நான் உரைத்தது கிடையாது மகனே. என்னமா அப்பா கட்டிய புருஷன் முட்டாளாக இருந்தாலும் கட்டுப்பட்டு வாழணுமா கணவரோட. அது போல என் கணவனே கண் கண்ட தெய்வம் என்று இருப்பவள்னா என் சுவாமி பெயரை உரைத்தால் அவருக்கு ஆயுள் குறையமடா கண்ணே. ஆயுள் குறைஞ்சு போயிருமா? இங்கெல்லாம் சொல்றாங்களாமா? யாரப்பா? அம்மாச்சி ஒட்டனூர் மேகவாயெல்லாம் நல்லாவே சொல்றேன். எங்கம்மா உங்களுக்கார அப்படின்னு கேட்டேன் அம்மாச்சி அம்மால. அங்க பாருதா அந்த துப்பாக்கி ஒட்டனூர் மேகவாயம் பாரு, அங்க திரியறான் பாருதா, அங்க பாரு ஒரு கை இல்லாம திரியறான் பாரு, 4 விரல் இல்லாம அப்படின்னு சொல்றது தலைமையில அடிச்சு மாதிரி. என்னத்தான் இருந்தாலும் எங்க மாமனை இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இல்லையே ஒத்த சொல்றதான் நான் சொன்னேன். எங்க அத்தை அப்படி பேச மாட்டாங்க. பேச மாட்டேன் அம்மாச்சி. அப்பேற்பட்ட கணவர் பெயர் என்ன? மறைமுகமாக சொல்லு. சரி, என் சாமி பெயரை என் நாவால உரைக்க விட்டாலும் நான் மறைமுகமாக சொல்கிறேன், நீ கவனமாக புரிந்து கொள்வாயா? மகனே, ஒரு மானிட மனிதராக பிறந்து விட்டால் ஒரு சிறிது பாவம் ஒன்று செய்து விடுகிறார்கள். அந்த பாவத்தை தொலைப்பதற்கு இந்த மானிட மக்கள் எங்கேப்பா போவாங்க? காசிக்கு போவாங்க. ஒரு நாடாளும் மன்னனை மறுபெயர் என்ன வைத்து அழைப்பார்? ராஜன் என்று அழைப்பாங்க. இதை இரண்டும் சேர்த்து பார்த்தால் என் கணவர் பெயர் அதுக்குள் அடக்கம். காசிராஜ மன்னனா? ஆமையப்பா. சரி, உள்ள வந்தா தெரிஞ்ச கண்ணா ஒரு இன்னொரு கண்ணு ஒளி போயிடும். அப்படி காசிராஜ மன்னனை திருமணத்தை செய்திருந்தாலும் அம்மா தாய் வீட்டு சீதனமாக என்னென்ன ஓட்டி வைத்தார்? பாடலாக பாட வேண்டுமா? உண்மைதான். இல்லை, வேஷம் நிறைய இருக்கிறது. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்க பாடல் பாடியே ஆக வேண்டும். சரியப்பா. இந்த நல்ல தங்காலுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமா திருமணம் செய்து வைத்தாரு உங்க அண்ணன் நல்லண்ணன். உனக்கு தாய் விட்டு சீருன்னு என்ன சீரை கொடுத்தான் அப்படின்னு கேக்குற. எனக்கு தாய் விட்டு சீரை என்னன்னா கொடுத்தான் தெரியுமா? சொல்றேன் கேளு.